ஆடாதோட இலையே, அஞ்சல மச்சியே, கடுக்காயே, முஸ்கு முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா, அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செவப்பு பழமும் எப்ப ஒன்னா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழம் நகை எல்லாத்தையும் வலிச்சு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே. அப்பா அப்பா, நானும் அவரு முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னையும் அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ள, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உட்காரு. அம்மா நீ உள்ள போய் வேலைக்கு போமா. மாப்பிள்ள என்ன பண்ண எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழி கூட்டுக்குள்ளார போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. அற மாப்பிள்ள, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்களை. என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகியம் வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்ன நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள, இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க, இப்ப சாப்பிடறேன் லேகியம். இதோட எவக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு? நாளையில இருந்தல, காலையில இருந்தே. காலையில இருந்தா? ஜிம்மி. என்னமா அது? நாம ஒரு நாள் தான் ஊர்ல இல்ல, ஆனா இங்க வித்தியாசம் நிறைய இருக்கே. ஆமாண்டா, எனக்கும் ஒண்ணும் புரியல. இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னேன், பெரிய இடத்து சகவாசம் வேணான்னு. கேட்டானே இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி ஒண்ணுதான் பாக்கி, நம்ம 2 பேரோட இறுதி ஊர்வலம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் மட்டும் பேசலடி, இவன் பண்ண அசிங்கத்தை பத்தி 18 பட்டியும் பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ராமசாமி பொண்ணுக்கும் மிராசு மகனுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துல இவனால எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுக்காகத்தான் இவனை நான் உங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அப்படின்னு அந்த பொண்ணு எல்லார் மத்தியிலும் தான் கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் இவன் தான் தெளிவா சொல்லிட்டான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நானும் அந்த பொண்ணு விரும்பின உண்மைய உங்ககிட்ட மறைச்ச தப்புதான். ஆனா நீங்க சொல்றதுல துளி கூட உண்மை கிடையாது. டேய், ஒரு கூட பால்ல துளி விஷம் இருந்தா கூட கெட்டு போன பால் கெட்டு போனதாண்டா. இத பாருங்க, என் புள்ள பாலு என்னைக்குமே கெட்டு போக மாட்டான். ஒரு 1000 சொல்லட்டும், நம்ம புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அப்புறம் ஏண்டி அந்த பொண்ணு அப்படி சொல்லி நம்மள அவமானப்படுத்தணும்? அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. மீனம்மா, பாலு ஊர்ல இருந்து வந்துட்டாராம். அப்படியா? ஏய், நான் உடனே வர பார்த்தாங்கணும்டி. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். மீனா,
மீனா ஏமா என் மகள சாப்பிட்டாளா இல்ல வழக்கம் போல வேண்டான்ட்டாளா? இப்பதான் சொன்னேன், இனிமே சாப்பிடுவாங்க. ஆமா இந்த மாதிரி நேரத்துல பட்னி கிடந்தா உடம்புக்கு ஆகாது. எதையாவது நாலு அள்ளி வாயில போட்டுக்கணும். அதாங்க இப்படியே அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கோயிலுக்கு கீழுக்கு போயிட்டு தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு என்ன சொல்றது? ஆமா இப்படியே இருந்தா எதுவும் புரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஆண்டவ வழி காட்டுவான். அம்மா போயிட்டு வாமா. அப்புறம் என்ன, ஐயாவே சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு போய் சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். வாங்கம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. கருத்தம்மா, நானே மீனா பார்த்து பேசணும் இருக்கேன். ஒரு பொண்ணு எப்படி இப்படி சொல்லலாம்? அத பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவ தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் அவங்க அப்பா கிட்ட பொய்யக்கையே சொல்லி வள்ளிமலை கோயில கொண்டே விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்காக போய் பேசுங்களேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். கருத்தம்மா கிட்ட சொல்லிவிட்டும் நீங்க வராததுனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வைத்தியர்கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நான் கர்ப்பம்னு பொய்ய சொல்ல சொன்னேன். நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மீனா, என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை அணைச்சு நான் வருத்தப்படல. என்ன அடையிறதுக்காக தான் மானம் போனாலும் பரவாயில்லைன்னு தன்மானத்தோட வாழ்ந்த உங்க அப்பாவே தலைவனி வச்சுட்டியே. ஒன்னு அடையிறதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன் மீனா. இது பாருங்க, வைத்தியர் சொன்னது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க. அப்பவே சொல்ல பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா அவ மனசுல இருக்கிற உண்மையில்ல வெளியே வரும்னு பாத்தியா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வயித்துல வளர்ற வாரிசை கணக்க சொல்லுவேன். ஏண்டா, வாரிசுனா உனக்கு அவ்வளவு காலம் போச்சாடா? ஏண்டா, காலம் போச்சா? அதுக்கு குடும்ப வாரிசுடா. நானே பொறுத்துக்கிட்டேன், உனக்கேட அதிக பசிக்கிட்டனா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நீதாமா என்ன மன்னிக்கணுமா? தாய் இல்லாத உன்னை காலாகாலத்தை ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்திருந்தா இந்த நிலம் உனக்கு வந்திருக்குமாம்மா? என் பொண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டம்மா, பாவி ஆயிட்டேன், பாவி ஆயிட்டப்பா. அப்பா உட்காருங்கப்பா. அப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நெஞ்சு வலிக்குது, மனசு வேற சரியில்லையா, அதுதான் தாங்கிக்க முடியலம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. ஒரு 10 நாள் வெளியூர் போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஊர்ல இருந்து வந்தோடனே பாலு தம்பியோட அப்பா அம்மாவை பார்த்து பேசி உன் கல்யாணத்தை காது வச்ச மாதிரி நடத்தி முடிச்சாரு. உடம்பு சரியில்லைங்கிறீங்க, தனியா போறீங்க? நான் தனியா போறதை பத்தி கவலைப்படலடா. என் பொண்ணை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. வேணா நானும் கூட வரேன்பா. சரிம்மா. என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையா, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா அண்ணே, யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருக்க. என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, சிவத்தகண்ணதான் நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. சிவத்தகண்ணே, கருத்தம்மா, ஐயோ, ஐயா என்னது கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா சி வா வெளியில. கையில இருந்து பாலு எனக்கு, உனக்கு தான், எனக்கா? உனக்கு தான். இந்தா. ஐயோ அப்பா, இங்க வந்து பாருங்களேன், நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாரு. பண்றானா? பண்ணிட்டு அதுக்காக தானே நாய் லேகியமே கொடுத்தேன். ஏண்டா, வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சியல, இதே வீட்டுல நீ நாயாக்குற நாயே. நீ முதல்ல உள்ள போமா.
அடடே தம்பியா வாப்பா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? சௌக்கியமா? நல்லா இருக்கிறேன். இது வீரா தானே? நல்லா இருக்கியாமா? தெரியலையாமா பெரியப்பா இத்தனை நாள் மிலிட்டரி இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆகி வந்துட்டாரு. ஆமாமா, அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா அப்பம் பெரியப்பங்கிற உறவுற தெரியும். அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு இந்த ஊர் எங்க ஊர் மிலிட்டரி ஓட்டல. உங்க அப்பா விஷயம் இல்லாம வரமாட்டேனே. என்ன விஷயம்? உள்ள வாங்கண்ணே, விவரமா சொல்றேன். போதுமா? ஏம்மா மீனா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? சீக்கிரம் போடுறேன்னு பெரியப்பா கிட்ட சொல்லுமா. அண்ணே, மீனாவோட கல்யாண விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் நாங்களே வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், பேசிடுவோம். மாப்பிள்ள எங்க ஊர்ல பாலுன்னு ஒரு பையன் இருக்கிறான். சாப்பிடுங்க. அந்த பையனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஏண்டா தம்பி, வந்தது வராதமா உடனே புறப்படுறேங்கிறிய? 2 நாள் இருந்து தங்கிட்டு போறது? அண்ணே, வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போய் மத்த வேலையை பார்க்கணும். நான் வரட்டுங்களா? சரி. அப்ப நானும் போயிட்டு வரேன் பெரியப்பா. நீ எங்கம்மா வர்ற? நான் மறுபடியும் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. ஏன்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதானே என்ன கூட்டி வந்தீங்க? ஆமா, அதுல என்ன தப்பு? நீ மட்டும் ஆசைப்பட்டவன் அடையணுங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னாடி கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி என்ன அவமானப்படுத்தி தலைமுடிய வச்சியல்ல. உனக்கு காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கொப்பனுக்கு கௌரவம் முக்கியம். அப்போ வீட்ல பண்ணது எல்லாமே நடிப்பா? ஆமாங்கிறேன். நான் பெத்த பொண்ணு நீ 4 நிமிஷம் நடிக்கிறப்போ கொப்பன் நான் ஒரு 40 நிமிஷம் நடிக்க வேண்டாமா? ஸ்கோர் பண்ணுவோம்மா. நான் பிறந்தப்போ யதார்த்தமா சிரிச்சிரியே எங்க அப்பா ஏமாத்துறதுக்காக சிரிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என் மூஞ்சி அப்படி பிறக்கும் போதே கரிபூசண மாதிரி பிறந்துட்டேன். அதுல நீ வேற கரிபூசணி நினைக்கிறியே. நான் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்க ஒப்பம் வேணுமா பாலு வேணுமான்னு கேட்டிருந்தா எனக்கு பாலுதான் வேணும்னு அவங்க கூட நீ ஓடி போயிருப்ப. அதனாலதான் நெஞ்சு வடின்னு பொய் சொல்லி உன்னை சூசகமா கூட்டிட்டு வந்தேன். இத பார், இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நான் பாத்துக்கிற மாப்பிளை காத்தமுத்து பொண்டாட்டியா தான் வரணும். வருவ, வர வெப்பேன். அதுதான் உங்க ஒப்பன். அண்ணா, நடந்ததை சொல்ல அவர்கிட்ட. சொல்லியா? ஐயா, நான் ஏழை வைத்திய, 4 காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கர்ப்பமும் இல்ல, அது அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. நான் போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சொல்லிட்டேங்க. போ. இனிமே எந்த நிச்சயதார்த்தத்திலையும் நான் உன்னை பார்க்க கூடாது. போ. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் புடிச்சிட்டு வந்து தள்ள மாட்டீங்களா? ஓடி போயிரு. ஓடுனா தள்ள மாட்டீங்களா? யோ ராமசாமி, என்னங்கய்யா? நமக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய விஷயம் இது. எதுக்கே வைத்தியம் எல்லாம் கூட்டு வர? அதுக்கு இல்லைங்கய்யா, நிச்சயதார்த்தத்தில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சு எங்க என் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டீங்கன்னு பயந்துதான் அந்த வைத்தியனை 4 போடு போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன வார்த்தை மீற மாட்டேன். அப்படித்தானுங்க இருக்கணும். இப்ப கூட பாருங்க, என் பொண்ணு எங்க அண்ணன் வீட்டுல இருக்குதுங்க. இருக்கட்டும், வா. ஐயா, நீங்க உத்தரவு கொடுத்தா என் பொண்ணை இப்பவே கூட்டிட்டு நீங்க விட்டுறேன். கூட்டிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் முறை இல்லையா? முறைப்படி உன் பொண்ணை என் மருமகளாக்கி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். போதுமா? அப்ப அந்த சேர்மன் சீட்டுங்க கண்டிப்பா உனக்கு தான். ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு சேர்மன் சீட் முக்கியம், எனக்கு உங்க பொண்ணு தான் முக்கியம். எனக்கு நீங்க எல்லாரும் முக்கியம். சரியா சொன்னீங்க. ஜெனரல் நாலேஜ் ஜாஸ்திங்க தம்பி உங்களுக்கு. அந்த மீனாவோட அப்பா இருக்கானே, எங்க அப்பனை அடிச்சு எடுத்துட்டு போய் அந்த மிராசு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டான். என்னையும் வேலை விட்டு தூக்கி விட்டான். ஆனா மீனாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு மட்டும் தெரியல. அதத்தான் நானும் யோசனை பண்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. மாதவன், மாதவன், நீ ஊருக்கு புதுசா? நீங்க தான் மாதவனா? ஊருக்கு புதுசுதான் சார். இப்பதான் டிரான்ஸ்ஃபர் வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்டர். ஏன் நிக்கிற? உன்னை ஏன் நிக்கிறேன்னு தான் கேட்டேன், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கல. ஒரு 50 ரூபாய் கைபாத்தா வேணும். ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றதே 5 ரூபாய். பாத்தியா கணக்கு? இது வரைக்கும் 4 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், கணக்கு எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட போய் 50 ரூபாய் கேட்கிறேன். என்ன நீ சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்களும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்க 8 கூட செலவு பண்ணுங்க, அதை பத்தி நான் ஒண்ணும் கேட்கல. உங்களை நான் 50 ரூபாய் செலவு பண்ண சொல்லல, எனக்கு 50 ரூபாய் கேட்டேன், அதுவும் கைமாத்தா.
கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் கேட்கறதும் தப்பு. கடன் அன்பை முறிக்கும். நான் உங்களை புத்திமதி கேட்கல மாதவன், கடன் கேட்டேன், முடிஞ்சா கொடுங்க. அதை விட்டு டீ கடையில் எழுதியிருக்கிறபடி கடன் அன்பை முறிக்கணும் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி மிலிட்டரி எல்லாம் போட்டு வீசை எல்லாம் வச்சு